ஏங்க இந்த பாருங்கங்க, இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் காடுகள். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த காடு மட்டும் இல்லை, இன்னும் வேறு காடுகளும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா அந்த தெரியுது பாருங்கள் ஒரு கடல். இது வந்து அரபிக் கடல். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலில் ஒரு ஆறு வந்து கலக்குது பாருங்கள். இது பழையாறு. இந்த ஆறு பாதைக்கு நம்ம பொய்யாச்சுன்னு வைங்களேன், நிறைய குளம் குட்டை எல்லாமே பார்க்கலாம். அதில் நிறைய நமக்கு தாமரை பூக்களும் இருக்கும். அப்படியே இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு மலை தெரியுது பாருங்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து வேறு ஒரு மலை இல்லைங்க, இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் மகேந்திரகிரின்னு ஒரு இடத்துல இருந்தால் இந்த பழையாறு வருது. மகேந்திரகிரி வேறு ஒரு இடம் இல்லைங்க, அங்கே தான் ராக்கெட்லாம் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம நிலாவுக்கு போகணுன்னா அங்கே போயாச்சுன்னா நிலா கூட போயிட்டு வந்துடலாங்க. அப்படி இந்த ஆற்று பாதைக்கு வந்தாச்சுன்னா ஆற்று தண்ணி நம்ம குடித்தாச்சுன்னா நல்ல தண்ணியாக இருக்கும். அப்படி நம்ம அதில் வந்து கடல் தண்ணியை குடித்தாச்சுன்னா உப்பு தண்ணி நல்லா நமக்கு த்ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணிடும். அதனால தாங்க இந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அப்படி நம்ம வலது பக்கம் போயாச்சுன்னா அந்த அரபிக் கடல் பாதைக்கே நம்ம கேரளா, கோவா, பாம்பே அப்படின்னு கல்ஃப் வரை போயிடலாம். இடது பக்கம் போயாச்சுன்னா அப்படியே நம்ம கன்னியாகுமரி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்காலை பார்த்துட்டு பே ஆஃப் பெங்கால் பாதைக்கே அப்படி காரைக்கால், பாண்டிச்சேரி, சென்னை, ஆந்திரா, ஒரிசா அப்படி போய் வெஸ்ட் பெங்கால் வரை போயிடலாங்க. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தாச்சுன்னு வைங்கலாம், அந்த தெரிந்து பாருங்கள் வயல். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் காடு, மலை, வயல், கடல் எல்லாமே இருக்குங்க. ஒரே குறை தான், பாலைவனம் இல்லைங்க. பாலைவனம் பார்க்கணுன்னு வைங்களேன் 1.5 மணி நேரம் தான். காரில் ஏறி உட்காந்தாச்சுன்னா இந்த ட்ரிவாண்ட்ரம் வந்துடுங்க. அதில் 4 மணி தான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தன்னு வைங்களேன் இந்த துபாய் இல்லைனா கத்தார் இல்லைனா பஹ்ரைன் வந்துடுங்க. அப்படியே போய் அந்த பாலைவனத்தையும் பார்த்துட்டு நம்ம போன ஃப்ளைட் அப்படி நமக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதிலே நம்ம வந்து ஏறி அப்படியே வீட்டுக்கு நம்ம வந்துடலாங்க. காலையில் போயாச்சுன்னா நைட்டு நம்ம ரிட்டர்ன் பாலைவனத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ராஜஸ்தானுக்கு போகலாங்க பாலைவனம் பார்க்க, ஆனால் வந்து 3 டேஸ் ஆகும். அதுக்கு இங்கேயே பார்த்துடலாம். எப்படி இருக்குது எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், எல்லாமே இருக்குல்ல. வேணும்னா இங்கே வந்து ஒரு டைமாவது இங்கே பார்த்துட்டு போங்கங்க. தேங்க்யூ.